மாணிக்கவாசகம் நண்பன் பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கே வந்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு சார் நம்ம நம்மளோட போஸ்ட்டில் ஃபோட்டோவில் அந்த போஸ்ட்டில் வரணும் அப்படின்னா நம்ம 150 ரூபா கட்டி நம்ம ஃபோட்டோ நம்ம அது ஸ்டாம்ப் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்டாம்ப் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அது ஒவ்வொரு நாளைக்கு உள்ள டேட்டு நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீலை திருப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் அதை மாற்றி அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒப்புகை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கேயே போகிறது மறுபடியும் மாற்றி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிரிண்டை இப்போ பழங்கள் ஃப்ரூட்ஸு அப்புறம் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் அதை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதை கரெக்டாக அனுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்டில் அதுக்கப்புறம் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அது ரேட் இல்லாதவங்க அப்புறம் விரல் இல்லாதவங்க இவங்களுக்குலாம் நம்ம கைரேகை வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இப்போ கை லாஸ் அப்புறம் ஃபிங்கர் லாஸ் இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை 10 வயசுக்குள்ளவங்களுக்கு செல்வ மகை கணக்கீடு அப்படின்னு ஒன்று இருக்கு. அது நம்ம பயன்படுத்திக்கலாம். அது நமக்கு அது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்களுக்கு அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்குலாம் தனியாக ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே நிறைய பார்த்தேன். நான் தெரியாத விஷயங்கள்லாம் இங்கே கற்றுக்கிட்டேன். அதுக்கு எங்கள் தலைமை ஆசிரியர் அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கும் அதுக்கப்புறம் இதை பார்க்க வச்சு எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண இங்கே இருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.